ப்ரோ பின்வாங்கி போயிருவீங்கன்னு ஒரு சந்தேகம் உங்க மேல வருது ப்ரோ. விஜயும் அட்வொகேட் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஒரு அப்சர்வரா அரசியல் விமர்சகரா நின்று அதை அப்படி பார்வையாளரா பாக்குறாரு. 26லயும் பார்வையாளரா பார்ப்பான். விஜய் ஒரு திட்டத்தோட தான் நான் போறாரு. சரி, 26 பிப்ரவரியில தான் அவருக்கு திட்டம் என்னன்னு அவருக்கே தெரியும். உங்களுக்கு திட்டம் எதுவுமே தெரியலையே. ஆதவ் அர்ஜுனாவின் மிகப்பெரிய மோசடி பேச்சு 41 சீட்டு இவருக்கு யாரோ ஆஃபர் பண்ணாங்களாம். 41 ஆஃபர் பண்ணது எடப்பாடியா? இளைஞர்கள் என்றார்கள், அது இவரா பதில்? யார் சொன்னா? புதியவர்கள் என்றார்கள், யார் சொன்னா? யாருமே சொல்லல. அவர்கள் சொன்னார்கள், அதற்கு இதுதான் பதில்னு. இளைஞர்கள் என்றார்கள், இல்லை புதியவர்கள் என்றார்கள் அப்படின்னு சொன்னது யார் சொன்னா? எல்லாரும் தான் சொல்றாங்க. அவங்கள்ட்ட உள்ள அந்த ஆன்லைன் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்குங்க, நோட்டாக்குள்ள ஓட்டு குறைஞ்சு போச்சுங்க, அதுல அவங்க வெட்டு செல்லாத நோட்டுன்னு ரவீந்திரன் துரைசாமி கொடுத்தா எடப்பாடி அப்பவே தோத்துட்டாருன்னு அர்த்தம். அவர் அவுட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். மேலும் அவர் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் எடப்பாடின்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? எடப்பாடி அவளுக்கு பைத்தியக்காரரா? அவரு பல நிரூபிக்காத விஜய் வச்சு நமக்கு எதுவும் இல்லை. நமக்கு தோக்கிறதுக்காக எடப்பாடி அடுத்த தேர்தலை போட்டிடுவாரு. பல நிரூபிக்காத விஜய் சேர்த்தா உள்ள ஓட்டும் போயிடும். இவருக்கு ஓட்டு தான் அவருக்கு கொடுக்கணும். இது உள்ள ஓட்டும் போயிடும். எப்படி இந்த பைத்தியக்காரங்களை என்ன சொல்ல? 60% ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லலாம். அதான சொல்றாங்க. வேண்டாங்கிறீங்களே. என்டிஆர் மாதிரி வருவன்னு கூட அவர் சொல்லலாம் சார். அது தப்பே இல்லை. அது மாதிரி சொன்னதான் நீங்க கடுமையா திட்டுறீங்களே. இப்ப 0% சொல்றேன் சார். இப்ப 0% தான். இப்ப அவருக்கு இடம் இல்லை. இன்னொரு ஜெயிக்கல. ஆனா இன்னொரு பல. வணக்கம் நண்பர்களே. விஜய் பேச்சு என்ன தாக்கம் கொடுக்கும்? கூட்டணி அமையுமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நச்சந்தன். விஜய் பேச்சு ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சுல்ல? அவருக்கே ஒரு தாக்கமும் இல்லைங்கிறது தெரியும். 26 பிப்ரவரியில் தான் அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது அவருக்கே தெரியும். அவர் பேசினாரு. முக்கியமாக மாநில அரசும் மத்திய அரசும் மாநில திமுகவும் மத்திய பாஜகவும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து செயல்படுகின்றன அப்படின்னு பேசுறாரு. விக்கிரவாண்டியில் கூட என்டிஏயும் இண்டி கூட்டணியும் விட்டு கொடுத்து தான் வன்னியர்களை நாங்கள் போலரைஸ் பண்ணிக்கிட்டுறோம், பறையர்களை நீங்கள் போலரைஸ் பண்ணிக்கணும்னு விட்டு கொடுத்து தான் அதை பண்ணாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் கூட சீமானும் திமுகவும் புறமொழியாளர்களெல்லாம் நீங்கள் அப்படியே போலரைஸ் பண்ணிவிடுங்க, நாங்கள் பெரியாருக்கு எதிராக உள்ள கொஞ்சம் தமிழர்கள் எங்கள் தமிழ்னு வரக்கூடியவங்களை நாங்கள் போலரைஸ் பண்ணிவிடணும்னு விட்டு கொடுத்து தான் அவங்க அதை பண்ணாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் வெர்சஸ் சாப்ட் இந்துத்துவ போலரைசேஷனும் செட்டப்பு தான். வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன் செட்டப்பு தான். தமிழ் தேசியம் ப்ளஸ் திராவிடம் போலரைசேஷன் செட்டப்பு தான். எல்லாம் செட்டப் போலரைசேஷன் தான். விஜயும் அட்வொகேட் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஒரு அப்சர்வராக அரசியல் விமர்சகராக நின்று அதை அப்படி பார்வையாளராக பார்க்குறாரு. 26லயும் பார்வையாளராக பார்ப்பாரா அல்லது 26ல் களத்தில் குதித்து இந்த போலரைசேஷனை உடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. இந்த போலரைசேஷனை கண்டு தான் விக்கிரவாண்டியை விட்டு களத்தை விட்டு அவர் ஓடிட்டார். அதிலே வட தமிழக அரசியல் வன்னியர் வர்சஸ் பறையருங்கிறது பெர்பச்சுவேட் ஆகக்கூடிய அளவுக்கு போகுது. இது என்டிஏக்கு பெரிய பலம், திமுக அணிக்கு வெற்றிக்கான பலம், என்டிஏக்கு 2வது இடத்துக்கு வரக்கூடிய பலம். ஸோ வட தமிழகத்தில் 2வது இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கே 3வது பெயராம தெற்கையும் மேற்கையும் மிக்சடாக 3வது போனது மாதிரி வட தமிழகத்தில் இல்லாமல் 2வது இடத்தை அவர் காப்பாற்றி கொடுத்தது வட தமிழகம். 23% வாக்கு அவர் அணி கிடைக்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது வட தமிழகம். சேலத்தில் 38% வாக்கு எடுக்கிறதுக்கு, விழுப்புரத்தில் 35, சிதம்பரத்தில் 36, கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல 38-40 இருந்த இந்த பகுதியில் வன்னியர் பறையர் போலரைசேஷனில் விக்கிரவாண்டியை கோட்டை விட்டதுனால நாம் அது செட்டப்பு தானே. நீ ஊதுற மாதிரி ஊது, நான் ஆடுறது மாதிரி ஆடு. திருமாவளம் ஊதுற மாதிரி ஊதுவார், ராமதாஸ் ஆடுற மாதிரி ஆடுவார். வன்னியரை இவர் போலரைஸ் பண்ணிவிடுவார், பறையரை அவர் போலரைஸ் பண்ணிவிடுவார். இந்த சூழ்நிலை எடப்பாடியே விஜய் எல்லாம் தேவையில்லை, வேஸ்ட்டு, ராமதாஸ் இல்லைன்னா நம்ம 3வது பேருங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இதெல்லாம் விஜய் விஜய், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு 26லேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு 31 நகர்வாங்களா, களத்தில் நுழைஞ்சு இந்த போலரைசேஷனை உடைக்க பார்ப்பாங்களான்னு தெரியல. விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டது தவறு. சீமான் களத்தில் நின்னால சுத்த வீரராக அந்த இடத்துக்குள்ள சீமான் இருக்கிறார். ஆனால் விஜய் ஒரு திட்டத்தோட தான் நான் போறாரு. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அதான் சரி, 26 பிப்ரவரியில் தான் அவருக்கு திட்டம் என்னன்னு அவருக்கே தெரியும். நீங்கள் ஏதோ திட்டம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படி அவரெல்லாம் அவ்வளவு உயர்வாக நீங்கள் சொல்லிங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. தாராளமாக நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். உங்களுக்கு திட்டம் எதுவுமே தெரியலையா? 26 பிப்ரவரியில் தான் அவருக்கே என்ன முடிவெடுக்குங்கிறது தெரியும். இப்போதான் திமுகவையும் பிஜேபியும் கடுமையாக சாராரு. அப்படின்னா நீங்கள் விக்கிரவாண்டிலே அந்த போலரைசேஷனை எடுத்து களத்துக்குள்ள நின்றுருக்கணும். அதில் கோட்டை விட்டுட்டார். குதிரை ஓடன பிறகு லாயத்தை பூடி பிரயோஜனம் இல்லை. பாமகக்குள்ள பார்கெனிங்கே அவருக்கு எடப்பாடிகிட்ட இருக்காது.
தனிச்சு நின்று பொலிஷன் உடைக்கக்கூடிய சக்தியும் அவருக்கு இல்லை. இல்லை, இப்போ அவர் பேசுறது முக்கியமாக மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு மாற்றுக்கான ஒரு பாதை. அது பேசிட்டு தான் இருப்பார். ஏட்டு சுரக்கா பேப்பர் டைகர் பேசிட்டு தான் இருப்பார். செயலில் அவர் வந்து விட மாட்டார். பேச்சே செயல் தானே. அந்த பேச்சுங்கிற செயலோடு அது நின்றோம். உண்மையான செயலுக்கு வராது. சீமானுக்கு செயல் மாதிரி வராது. அந்த பேச்சுங்கிற செயலோட நின்றோம். தேர்தல் வரைக்கும் செயலில் காமிப்பார். அதான் 2016 பிப்ரவரியில் தான் அவர் இந்த போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடுவாரா, என்ன பண்ண போறாருன்னு அவருக்கே தெரியும். 2026 பிப்ரவரியில் தான். ஆனால் இப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த ஆட்சி நம்மளுக்கு அது இப்போ சினிமா நடிகர் பப்ளிசிட்டி ஓடத்தானே செய்யும். சினிமா நடிகர் இருந்தாலும் அரசியல்வாதியாக தானே அவங்க மற்றவங்க பார்க்குறாங்க. மக்கள் 41 எம்எல்ஏ டிக்கெட்டு வாங்கிறதுக்காக நாங்கள் வந்தோன்னு ஒரு பயம் உங்களுக்கு 41 கொடுக்கல. ஃப்ராடு. ஜான ஆரோக்கியசாமிக்கு மணிப்பவரில் வீழக்கூடிய பத்திரிகையாளர் வேணா இதை நம்புவான். காதில் பூ வச்சவன் வேணா நம்புவான். உண்மையிலே விவரம் தெரிஞ்சவன் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி எப்பவும் கூட்டணி பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, யார்கிட்ட கூட்டணி பேசினா கூட்டணின்னு தெரிஞ்சவன் நம்ப மாட்டான். ஆதவ் அர்ஜுனாவின் மிகப்பெரிய மோசடி பேச்சு. 41 சீட்டு இவருக்கு யாரோ ஆஃபர் பண்ணாங்களாம். 12 சீட்டு மேலே எடப்பாடி ஆஃபர் பண்ண மாட்டார். 41 ஆஃபர் பண்ணது எடப்பாடியா? 12க்கு மேலே எடப்பாடி ஆஃபர் பண்ண மாட்டார். அது போய் சும்மா கற்பனையாக சொல்லக்கூடிய போய் நீங்கள் எடப்பாடியான்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரிப்பட்ட ஆளுங்க இப்படி ஏமாளியாக நம்புவாங்கங்கிறக்காக தான் அந்த ஆளு கண்ணை மூடிக்கிட்டு இவ்வளவுதான் பத்திரிகையாளர்கள்னு தைரியமாக ரீல்களை விடுறாரு. நீங்கள் சொன்னதுனால தான் நான் கேட்டேன். நீங்கள் அது பொய்ங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். 41 ஏற்றுக்கலையே. அவர் போலியா பொய் சொல்கிறாரு. ஆஃபர் யாரும் பண்ணல. 41 வேண்டாங்கிறாரு. பொய், அது ஃப்ராடு. அது அவராக கற்பனையாக சொல்லிட்டு இளைஞர்கள் என்றார்கள், அது இவரா பதில். யார் சொன்னா? புதியவர்கள் என்றார்கள், யார் சொன்னா? யாருமே சொல்லலை. அவர்கள் சொன்னார்கள், அதற்கு இதுதான் பதிலுன்னு விஜயே போலியா இருந்து ஒரு ஸ்கிரிப்டை இது பண்ணி யாருமே சொல்லாத ஒன்னதை யாரோ ஒரு கற்பனையாக 4 பேர் சொன்னது மாதிரி அதுக்கு இவங்க உடனே ஒரு பதில். அதே மாதிரி தான் யாருமே ஆஃபர் பண்ணாத ஒரு எண்ணிக்கையை சொல்லிக்கிட்டு இதுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்றது. 12 சீட்டுக்கு மேலே எடப்பாடி ஆஃபர் பண்ண மாட்டார். இன்னைக்கு தான் ஒரு தம்பி சொன்னாப்புல, நீங்கள் சொன்ன மாதிரி தானே சிவி சண்முகம்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வேணா சவுத்தில், சிட்டியில், டெல்டாவில் சேர்த்து ஒரு 12 சீட்டு விஜய் கொடுக்கலாம். என்ன இருக்குது, என்ன கேண்டிடேட் இருக்குது, பலன் நிரூபிக்காதவருக்கு யார் சீட்டு கொடுப்பான்னு சிவி சண்முகம் சொன்னதாட்டு அதுவும் யூகம்தான், கேர்ஸே தான். இந்த ஆதவர்ஜுனா சொல்றாரு இல்ல, இதே மாதிரி கேர்ஸே தான். ஒரு நண்பர் இப்போ தான் சொன்னார். நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று விஜய் பேசுறது, இன்னொன்று ஆதவர்ஜுனா பேசுறது. விஜய் இளைஞர்கள் என்றார்கள், இல்லை புதியவர்கள் என்றார்கள் அப்படின்னு சொன்னது யார் சொன்னா? எல்லாரும் தான் சொல்றாங்க. ஒருத்தரும் சொல்லலை. சும்மா அவங்களா கற்பனையா சொல்லிக்கிட்டு இது இளைஞர்களுக்கான கட்சின்னு சொல்லலையா? விஜய அந்த மாதிரி நெகட்டிவா யார் பேசினா? யாரும் அப்படி நெகட்டிவா விஜய் பேசல. பொது வெளியில ஊடகங்களை பேசுறாங்கல்ல இந்த கட்சி. அவர் சொன்னார்கள், கண்டார்கள், நின்றார்கள்னு ஏட்டு சுரக்காதான். எல்லாமே கற்பனை தான், நிஜம் இல்லை. சொல்றாங்களா இல்லையா? சீமா எந்த ஒரு தலைவர் சொன்னா அதுக்கு பயில் சொல்லுதுங்க. இளைஞர்கள் கட்சின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படிலாம் யாரும் சொல்லலைங்க. நான் யாரையும் கேட்கலங்க. இளைஞர்கள் முக்கியமாக விஜய் பக்கம் போகிறார்கள். அது ஓட்டர்ஸே இல்லைங்க, அது ரசிகர்களுங்க. அவங்கள்ட்ட உள்ள அந்த ஆன்லைன் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்குங்க. விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு நோட்டாக்குள்ள ஓட்டு குறைஞ்சி போச்சுங்க. அதுலேயே அவங்க வெட்டு செல்லாத நோட்டுன்னு ரவீந்திரன் துரைசாமி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. புள்ளி விஜய்க்கு அளவு உயரம் இவ்வளோதான் நிரூபிச்சுட்டு இருக்கிறாப்புல. அதை மீறி 26ல் நிரூபிப்பாரான்னா எனக்கு இப்போ அவரோட நடவடிக்கைகள் அதில் நடந்துக்கிட்ட விதம்லாம் 2026 பிப்ரவரியில் தான் அவர் என்ன முடிவு எடுக்க போறார். நோ கோயிங் பேக். ஐயா ப்ரோ, நீங்கள் பின்வாங்கி போயிருவீங்கன்னு ஒரு சந்தேகம் உங்கள் மேலே வருது ப்ரோ. இப்போ ப்ரோங்கிறதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் உள்ள பட ஹீரோ இல்லை. வயது முதிர்ந்த விஜய் போன்றவர்களும் யங்ஸ்டர் மாதிரி காட்டுறதுக்கு ப்ரோ சொல்கிற மாதிரி நம்மளும் அதை காப்பி அடித்து விஜய் பாணியில் ப்ரோ சொல்லிடுவோம் நம்மளும். ஆனால் எல்லாரும் அதானே சொல்கிறாங்க, திருப்பி போக மாட்டார் தானே திரும்ப சொல்கிறார். நீங்கள் அதை ரொம்ப எள்ளி நகையாடுறீங்க. லாக் ஆகிட்டாருங்க. எதில் லாக் ஆகிட்டாரு? 234 கேண்டிடேட் போட முடியாது. போட்டாருன்னா சூப்பர் பாராட்டுன்னு பாராட்டிட்டு போகிறேன். போடணும்னு சொல்கிறீங்க. போடுற தவிர வேறு வழி கிடையாதுங்க. எடப்பாடி பலன் நிரூபிக்காதவருக்கு 12 சீட்டு மேலே கொடுக்க மாட்டார். கொடுத்தா எடப்பாடி அப்போவே தோத்துட்டாருன்னு அர்த்தம். அவர் அவுட் ஆகிட்டாருன்னு அர்த்தம். மேலும் அவர் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். கட்சியை கலைஞர் மாதிரி காப்பாற்றி அதை கொண்டு போறதுக்கு தான் எடப்பாடி நிற்கிறாரு. இந்த பதில் 2-3 விஷயம் சொல்லிட்டீங்க. ஒன்று 12 இடத்துக்கு மேலே தரமாட்டாரு, ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் எடப்பாடின்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க சார்? மனச்சாட்சியோட நியாயமாக பேசுங்க சார். 37% அம்மையார் வந்து ஜெயலலிதா எடுத்தாங்க 2009. 10% உள்ள விஜயகாந்துக்கு ஒரு வழி இல்லாமல் கூட்டணி போனார். 11 கொடுத்தாங்க. 2009 11 பார்லிமெண்ட் டு அசம்பிளி. அதே மாதிரி 42% ஜெயலலிதா எடுத்தாங்க. 7% எடுத்த ஐயா மூப்பனார் ஜெயலலிதா லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டாங்க. 4% எடுத்த டாக்டர் ராமதாஸ் இது மந்திரி சபையை விட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்டாப்புல. 42, 9, 53 50% வாக்கெடுத்து ராமதாஸுக்கு எதிர்ப்பு போட்டிருந்தனால கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. 50% ஓட்டு எடுத்து ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அதே மாதிரி இங்கே 37
விஜயகாந்த் 10, பொருந்தா கூட்டணிக்கு எதிரான ஓட்டெல்லாம் எடுத்து 50% ஓட்டு எடுத்து ஜெயலலிதா ஜெயித்தாங்க. 2 தடவையும் இந்த பொசிஷனில் ஜெயலலிதா இருந்தாங்க. திமுக அணிக்கும் ஜெயலலிதா அணிக்கும் மக்களவையில் வித்தியாசம் 5 தான். இப்போ 24% வித்தியாசம். இதில் எதிர்க்கட்சி தலைவரை காப்பாற்றணும்னாலே சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 35, சிதம்பரத்தில் 35, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த இடங்களும், தர்மபுரி இவங்களுக்கு 23 தான், ராமதாஸுக்கு 33. இந்த ராமதாஸை கூட்டணி சேர்த்தாதான் எடப்பாடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியே நிற்கும். நீங்கள் ஜானி சிவாஜியை சேர்த்த மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய சேப்பாருன்னு விவரம் தெரியாத அறவைக்காடுகளான லெஸ் இன்பார்ம்டு அரசியலே தெரியாத என்டிஏ பலமாக இருக்குங்கிற காழ்ப்புணர்ச்சியிலும் சீமான் வளர்ந்துட்டு இருக்காங்கிற வன்மத்திலையும் பேசக்கூடியவங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எடப்பாடி அவ்வளோக்கு பைத்தியக்காரரா? அவர் பலம் நிரூபிக்காத விஜயை வச்சு நமக்கு எதுவும் இல்லை, நமக்கு ராமதாஸ் கூட நின்னாதான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அந்தஸ்து கிடைக்கும்னு அப்படியே ராமதாஸ் நோக்கி தான் போவார். ராமதாஸுக்கு பிறகு தான் விஜயை பற்றி அவர் சிந்திப்பார். ஸோ பலம் நிரூபிக்காத விஜய் கூட்டணி போகிறதுங்கிற அந்த கதையே சரியாக வராது. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் எடப்பாடிக்கிட்ட வாங்கிட்டு போகலாம், அல்லது 234 போடணும். இங்கேயும் சிக்கலாகுது. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி இங்கேயும் சிக்கலாகுது, அங்கேயும் சிக்கலாகுது. கொடுத்த மார்க்கெட்டிங் பணத்துக்கு பத்திரிகையாளர்களை வச்சு பொய் செய்திகளை, ஆதாரமற்ற செய்திகளை, தலையும் இல்லாமல் மூடும் இல்லாத செய்திகளை, வதந்திகளை ஊடகங்களில் ஹிட்டிங் ஆட்டு ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு வந்துட்டு இருக்காரு. உங்களை போன்ற அறிவின் மிக்க பத்திரிகையாளர்கள் அதை நம்ப மாட்டீங்கன்னு நம்புறேன். 2 பக்கமும் மத்தளது 2 பக்கம் இடினீங்க, நீங்க 3வது பக்கம் சேர்த்து அடிக்கிறீங்க. அது இன்னும் எடப்பாடி முடிவு பண்ணியிருக்க மாட்டார்ல. எடப்பாடிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாக்டர் ராமதாஸ் தான் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஒரு பெரிய கட்சி, எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5.5% வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற கட்சி. எடப்பாடி அதில் கோலத்தனமாக விக்ரவாண்டி விட்டு ஓடினது தப்பு சார், அதில் விழுந்துட்டாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்க விட்டு ஓடுனதும் எடப்பாடி விழுந்துட்டார். இதுவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஏசி ரூம் ஆளாக்களுக்கு புரியல. 86 ரிசல்ட் வரும்போது புரியும். கோலத்தனமாக 2 இடத்தையும் விட்டு எடப்பாடி ஓடினதில் இங்கே ராமதாஸ் எமர்ஜ் ஆகிட்டார். நான் வெந்நீரல் மத்தியில் ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டார். அங்கே சீமான் எமர்ஜ் ஆகிட்டார். நான் வெள்ளாள கொன்ற மத்தியில் ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டார். 2 இடத்துலையும் கோட்டை விட்டாச்சு எடப்பாடி பழனிசாமி. என்னமோ கஷ்டப்பட்டு, அவர் அப்படி நினைக்க மாட்டார், என் கருத்து இது. என்னமோ கஷ்டப்பட்டு கலைஞர் 67 மாதிரி நான் தான் மாற்றுங்கிறத காப்பாற்றிட்டு போகணும். இப்போ என்னன்னா எல்லாருமே தங்களுக்கு என்ன மேக்சிமங்கிறது தான் இருக்கிறாங்க. தோக்கிறதுக்காகவா எடப்பாடி அடுத்த தேர்தலில் போட்டிடுவார்? கலைஞர் 77 எதுக்கு போட்டிட்டார்? 57 நோக்கி போவோம்னு சொன்னார். அப்போவே அவர் 62க்குள்ள 50 சீட்டும் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. சிட்டி தஞ்சாவூர்லாம் அவர் நல்லா வந்துட்டார். ஆனால் அவர் சிச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு, பார்லிமெண்ட் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு 57 நோக்கி போகிறோன்னாரு. பட் 62 கிடச்சி அவருக்கு. இவர் அவருக்கு கூட்டணியே இல்லை, அது பெரிய சாதனை. இவருக்கு அவருக்கு கான்ஸ்டன்டேட்டாக இருந்தது சிட்டி. ஆசை தம்பி வட சென்னையில் ஜெயித்துட்டாரு, மத்திய சென்னையில் பாராவை ஜெயிக்க வச்சுட்டாங்க, தென் சென்னையில் வெங்கட்ராமண்ணனால ஜெயித்தார், ஆர்வி ஐயாங்கனால ஜெயித்தார். முரசொலி மாறனே சொன்னார், நல்ல கேண்டிடேட்னா ஆர்விக்கே போடுங்க, எமர்ஜென்சி எடுத்தோன்னா எனக்கு போடுங்க. அந்த பாயிண்டில் தான் முரசொலி மாறன் பேசித்தார். அந்த சிட்டிக்குள்ளே 13 சீட்டு எம்ஜிஆர் ஜெயித்தார். தஞ்சாவூர் கலைஞர் ஜெயித்தார், தஞ்சாவூரில் ஜெயித்தார். இவருக்கு ஜெயிக்க வாய்ப்புள்ள இடமே நான் இதை சொல்லக்கூடிய விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரியில் அவர் 3வது தான். என்றாலும் ராமதாஸ் 2வது இருக்கார். இந்த ராமதாஸை சேர்த்துட்டு தான் ஜெயிக்க முடியும். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு ராமதாஸை என்ன சீட்டு கொடுத்தாது கையில் எடுப்பார். விஜயெல்லாம் பொருட்டாக எடுக்க போகிறதில்ல. எதிர்க்கட்சி தலைவர் ஆகுவதற்காகவா இப்போ கட்சி நடத்திட்டு இருக்காரு? எதிர்க்கட்சி இல்லைன்னா அதோட முடிஞ்சு போவார். சீமான் எடப்பாடியை காலி பண்ணி நாம மாற்றா வந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த த்ரெட்டும் உள்ள இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு பாருங்க, இந்த கைது மேட்டரில் கூட சீமான் அதிமுக சேர்த்து அடிக்கிறாரு. எடப்பாடி ஒரு உத்தியாக, நீங்கள் எதிர்க்கட்சி ஆகிறதுக்காகத்தான் பாமக எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு உத்தியாக விஜய் சேர்த்து கொண்டால் ஆட்சிக்கு வரவும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ரிஸ்க். பல நிரூபிக்காத விஜய் சேர்த்தா உள்ள ஓட்டும் போயிடும், இவருக்கு ஓட்டு தான் அவருக்கு கொடுக்கணும். இது அரசியல் தெரியாத, சிவாஜி கணேசன் உதாரணத்தை தெரியாத கருத்து குருடர்கள் என்டிஏ மேலையும் சீமான் மேலே உள்ள வன்மத்தில் பரப்பக்கூடிய பொய் செய்தி. எடப்பாடி இதை நம்ப மாட்டார். உள்ள ஓட்டும் போயிடும். எப்படி உள்ள ஓட்டுனா இவருக்கு ஓட்டு தான், இவருக்கு சீட்டு தான் அவருக்கு கொடுக்கணும். பல நிரூபிக்காத சீட்டு கொடுத்தா அது எள்ளி நகையாடி ஏகடியம் பண்ண வேண்டியிருக்கும். வரதுக்கு முன்னாடியே தோத்துட்டாரியா, ஒன்றுமே தேராதுன்னு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காரியா, ஐயோ இப்படி போயிட்டார, இப்படி மோசம் போயிட்டார, கவுந்தே விட்டாரையான்னு 4 பேர் கிண்டல் பண்ணுவாப்புல. ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா ஒரு ஏகோபித்த ஒரு வரவேற்பு இருக்கு. எல்லாருமே அதை வரவேற்க சார். அது போக்கஸ் சார். அது ஏட்டு சொரக்கா சார். அது மீடியா கிரியேட்டட் அப்படின்னு. எஸ், மீடியா கிரியேட்டட். ஏட்டு சொரக்கா தான். சீமான் எடுத்த 8.2 மீடியா கிரியேஷன் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட். அதையும் கற்பனையும் சொல்லக்கூடிய முட்டாள்களை என்ன சொல்ல,
அவனுக்கு வன்மம் இருக்கணும், காழ்ப்புணர்ச்சி இருக்கணும், அல்லது அறியாமல் இருக்கணும். ஏன் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்றீங்க? ஒரு விருப்பம், ஒரு கட்சி வந்திருக்கு, சார்பு இல்லாம இருக்கலாம், அந்த கட்சி ஒரு வேலை ஒரு சார் அதை நீங்க சொல்றது பிரச்சனை இல்லை. 26ல தனிச்சு நின்று ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லுங்க, என்டிஆர்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுல தப்பு இல்லை. இப்போ நீங்க ஜீரோங்கிறத ஒத்துக்கிட்டு பேசணும். இப்போ ஜீரோ தான், யார் இது மறுக்க போறாங்க? எடப்பாடிக்கு தெரியும் இப்போ ஜீரோ தான்னு. பல நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி நம்பி ஜானகிக்கு எந்த ஓட்டும் வராத நிலைமை தான் பல நிரூபிக்காத ஒருத்தரை சேர்த்தா வருன்றேன். ஆனா விஜய் திமுகவை அடிக்கிற மாதிரி, பிஜேபி அடிக்கிற மாதிரி ஏடிஎம்கே அடிக்கிறது இல்லை, ஏன் சீமானு கூட அடிக்கிறது இல்லை? அதுல ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு உத்தி இருக்குல்ல சார். அது யுத்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு பலம் நிரூபிக்காது சார். 0%. ஏன் அவர் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு? சார் 0%ல இருக்காரு சார். நிரூபிச்சாதான் சார் ஓட்டு. இந்த அடிப்படையே தெரியாம அட்டுத்தனமா ஊடகத்துல பேசிட்டு இருக்கான் மூத்த அரசியல் விமர்சகர்னு சொல்றவன்லாம். இந்த பைத்தியகாரங்களை என்ன சொல்ல? பல நிரூபிச்சாதான் ஒருத்தனுக்கு ஓட்டு. நீ சீமான் 8.2 நிரூபிச்சது உனக்கு வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை. அந்த வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அறிவில்லாம பேசிட்டு இருக்க நீ. விஜய் ஆட்சிக்கு வருவார் சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். விஜய் என்டிஆர் ஆயிடுவாருன்னு சொல்லுங்க. திட்டுறீங்களா? இப்ப 0%ங்கிறத மறைச்சு பேசுறதுதான் சார் நான் திட்டுறேன். இப்போ அவரு 0% தான். இப்போ எந்த இடமும் இல்ல, அவர் பல நிரூபிச்சாகணும். அடுத்த முதல்வர் அவர் தான். 214 போட்டு 214 ஜெயிப்பாருன்னு சொல்லலாம், 60% ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லலாம். அதான சொல்றாங்க, தாராளமா சொல்லலாம். நீங்க அது மறுக்கிறீங்க, அது நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்களே. கண்டிப்பா உண்மை விஜய்க்கு தெரியும். 30 கேண்டிடேட் கூட அவர்கிட்ட இல்ல, 214 கேண்டிடேட் வேணும். கமல்ஹாசன் அளவு கேண்டிடேட் கூட அவர்கிட்ட இல்ல, தினகரன் அளவு கேண்டிடேட் கூட அவர் இல்லைன்னு விஜய்க்கு தெரியும். அதுதான் நான் பிப்ரவரி 26ல அந்த செக்கை வைக்கிறேன். அவர் he may go back. நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்கிட்ட 30 கேண்டிடேட் கூட இல்லைன்னு? எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தெரியுது? வெயிட்டான கேண்டிடேட் அவர்கிட்ட இல்ல, பணம் செலவழிக்கிறதுக்கு ஆளுள்ள கேண்டிடேட் இல்ல. 26 பிப்ரவரியில ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட். சசிகலா விஷயத்துல நீங்க சொன்னது கரெக்ட். ஐ சல்யூட் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி. என்ன சல்யூட் பண்ண போறீங்க நிஜம்தான்? நீங்க கடந்த 20 ஆண்டுகளை நீங்க பல அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒருத்தர் அடுத்த முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்களே? அது சொல்லலாம் சார். வேண்டாங்கிறீங்களே? என்டிஆர் மாதிரி வருவன்னு கூட அவர் சொல்லலாம் சார், அது தப்பே இல்லை. அந்த மாதிரி சொன்னதான் நீங்க கடுமையா திட்டுறீங்களே. இப்போ 0%ன்னு சொல்றேன் சார். இப்போ 0% தான். இப்போ அவருக்கு இடம் இல்லை, இன்னொரு ஜெயிக்கல. ஆனா இன்னொரு பல பீட்டர் அல்போன்ஸ் பைத்தியகாரத்தனமா பேசினார். பீட்டர் அல்போன்ஸ் பைத்தியகாரத்தனமா பேசினார். சரியா, வயதுக்கு மயிற்சி ஜோசப் விஜயை பற்றி பீட்டர் அல்போன்ஸ் பேசுறாருன்னு நான் விட்டுட்டு போனேன். கடந்த கால வரலாறு அந்த மரியாதைக்காக விட்டேன். இந்த மாதிரி தான் நிறைய பைத்தியங்கள் இருக்கு நாட்டில். பீட்டர் அல்போன்ஸ் பைத்தியகாரத்தனமா பேசினாருங்கிறத அப்படியே போட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க பேசுறீங்க. பைத்தியகாரத்தனமா பேசினார் அரசியல்வாதி நீங்க கடுமையா திட்டுறீங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி அவர் நிகழ்ச்சி வேற இல்ல, வேற என்ன வேணாலும் சொல்லிட்டு அது பைத்தியகாரத்தனம். நான் சொல்லிட்டேன், பலன் நிரூபிக்காதவரை எடப்பாடி மதிக்க மாட்டாருங்கிறத நான் சொல்லிட்டேன். அது எடப்பாடியோட பிரச்சனை தானே. அதான் 26 பிப்ரவரியில தான் தெரியும் சார். அப்போ மதிக்க மாட்டாரு, கேண்டிடேட் இருக்காது, விஜய் மே கோ பேக். 26 பிப்ரவரி தான் கூட்டணியில் எப்படி அமையும், யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். விஜய்க்கு 12 சீட்டா, 41 சீட்டா, இல்ல 80 சீட்டா, இல்ல 234 சீட்டா, எப்படிங்கிறது அது கரெக்ட். அதுல நான் மறுக்க வரல, இதுல நான் ஒன்றும் இது பண்ணல. நீங்க இப்போ விஜய் பல நிரூபிக்காதவங்கிறத ஒத்துக்கிடுங்க, இப்போ ஒரு ஏட்டு சுரக்காங்கிறத ஒத்துக்கிடுங்க. 26ல 2006ல் கேப்டன் விஜயகாந்த் 8.3 நிரூபிச்ச மாதிரி அவர் களத்துல நின்று அல்லது யார்கிட்டயா சீட்டு வாங்கி நிரூபிச்சிட்டாருன்னா அது அவருக்கு பலன்னு ஒத்துக்கிறேன். ஜான் ஆரோக்கியம் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு, 10க்கு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு. எத்தனை பேர் ஒரு நல்ல வழி தானே காட்டுவாங்க. பிரசாந்த் கிஷோர் 53% ஓட்டு எடுத்த கலைஞர் மு.க. ஸ்டாலினுக்காக ஒர்க் பண்ணார் சார். இவர் 0%ல இருக்கவர்கிட்ட ஒர்க் பண்ணி என்ன சார் ஆக போகுது? இன்னும் மேல கொண்டு வரணும்ல. 26ல கத்திரிக்காய் அமுத்தினா சந்தைக்கு வந்துட்டு போகுது, 26ல ரிசல்ட்ல தெரிஞ்சுட்டு போகுது. அது எல்லாருக்கும் தானே பொருந்தும். அதைத்தான் என் கருத்து. விஜய் பற்றி எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ ஸ்டாலின் 3 எலெக்ஷன்ல 45 எடுத்திருக்கிறார். கருத்து சொல்கிற அத்தனை பேருக்கும் பொருத்தமல்லான்னு கேட்கிறேன். இல்ல, எனக்கு பொருந்தாது. நான் 24 ரிசல்ட்டை நான் சொல்றேன். அவனு 24 ரிசல்ட்டை மறைக்கக்கூடிய மோசடி பேர்வழியா இருக்கிறான். மோசடி பேர்வழி மோசடித்தனம் பண்ணக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கு மோசடிக்கு துணை போறவங்களா இருக்காங்க. விஜய் வெல்வார் அப்படின்னு சொல்றது தாராளமா சொல்லலாம். அப்படி சொல்றது சீமானுக்கு எதிர்ப்பு, தேசிய ஜனநாயகம் பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படின்னு ஏன் சொல்றீங்க? விஜய் வெல்வாருன்னு சொல்லலாம், அஜித் வந்தா விஜய் தாண்டி போயிடுவாருன்னு சொல்லலாம், சிவகார்த்தியம் கட்சி ஆரம்பிச்சா அதிலையும் போயிடுவான்னு சொல்லலாம். எந்த தப்பும் இல்லை. ஆனா அஜித் வந்தாலும் சிவகார்த்தியம் வந்தாலும் விஜய் வந்தாலும் 2026 வரை 0% தான். ஆனா அந்த சமயத்தில் முடிவு பண்ணிட்டு போட்டோம். திரும்ப அதே கேட்டு நீங்க வாழைப்பட காமெடி மாதிரி நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் அதே சொல்லிட்டு இருக்கேன். வாழைப்பட காமெடி மாதிரி போயிட்டு மத்தவங்க சொல்றதை மறுக்கிறீங்க, நீங்களும் அதான் சொல்றீங்க. நான் இப்ப 0%ங்கிறத சொல்றேன். மற்றவங்க 0%. எல்லாருக்கும் தெரியும் அவரு வாய்ப்பு இன்னைக்கு அவர் 0 தாங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல அப்படி பேசல. சீமான் எடுத்த 8.2 ஜீரணிக்க முடியல பலரால். அதான் நான் கேட்கிறேன்.
விஜய் வெல்வார் அப்படிங்கிறது சீமானுக்கு எதிரானது, அண்ணாமலைக்கு சார் எதிரானது. விஜய் வெல்வார்னு சொல்லலாம், பழனி பாபாவுக்கு நான் வந்து மண்டபம் கட்டுவேன்னு சீமான் சொல்லலாம், மோடி ஐயா ஆட்சி வரும்னு அண்ணாமலை சொல்லலாம், திமுக ஆட்சி பல ஆண்டுகள் தொடரும்னு ஸ்டாலின் சொல்லலாம், அம்மா ஆட்சி வரும்னு எடப்பாடி சொல்லலாம். அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார். கட்சி புதுசாக ஆரம்பிச்சுக்கிட்டு நான் ஆட்சி அமைப்பேன்னு அஜித்தும் சொல்லலாம் சார். எல்லாரும் ஒண்ணுங்கிறீங்க. எல்லாரும் ஒன்றுன்னா அஜித்தும் விஜயும் ஒன்று. மற்றவங்க 8% எடுத்திருக்காங்க, 18 எடுத்திருக்காங்க, 23 எடுத்திருக்காங்க, 47 எடுத்திருக்காங்க. இவர் 0ல இருக்கார். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு புது கட்சி சொல்றீங்களே நீங்க. சார் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறது மட்டும்தான் அதில் வேறுபாடு, வேற எதுவும் இல்லை. அது பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக பெரிய விஷயம். கட்சி ஆரம்பிக்கலாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்ப நீங்க விஜய் கட்சி ஒண்ணுதான், அஜித் கட்சி ஆரம்பிச்சா ஒன்று தானே. அஜித் ஆரம்பிச்சதானே ஒண்ணு, இப்ப விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்ல வந்தது 0% இருக்காருங்கிறத திரும்ப திரும்ப சொல்றது. நீங்க புரிஞ்சுக்கிட்டும் புரியாமல் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு அறிவின் மிக்க ஒரு நெறியாளர் வந்து இதை திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிட்டும் அதையே கேட்டுட்டு இருக்கிறது வந்து வாட் யூ சே, நத்திங் டு சே. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் கூறிய மிக ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.